இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते. மகாலட்சுமியோடு கூடிய திருமால் நாராயணன் அனைவரையும் காக்கிறார். காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் பிராட்டியை திருமார்பிலே தரித்து கொண்டு அவள் அருளால் அவள் கொடுத்த ஊக்கத்தால் கருணையே வடிவெடுத்தவனான எம்பெருமான் நம் அனைவரையும் ரட்சிக்கிறான். அந்த மகாலட்சுமியை முன்னால் பற்றித்தான் அவனையே பற்ற வேண்டும். இந்த உண்மை பிராட்டியினுடைய மகாத்மியம் இதெல்லாம் நமக்கு தெரிந்திருப்பது ஆச்சரியமில்லை. இதை ஒரு ஆச்சாரியர் சொல்லுவது கூட வியப்பில்லை. ஆனால் ஒரு அரக்கன், அதுவன் தாட்டகையினுடைய மகன் மாரீச்சன், அவன் கூறுவதுதான் வியப்பு. மாரீச்சன் சொல்வது கூட வியப்பில்லை. அதை ராவணனுக்கு எடுத்து கூறுவது வியப்பாய வியப்பு. தாழ்ந்தவன் அரக்கன் பேசுவனா? அதுவும் ராவணேஸ்வரனுக்கு முன்னே மற்றொருத்தரின் பெருமை பேச முடியுமா? எவ்வளவு தைரியத்தோடே மாரீச்சன் பேசியிருக்க வேண்டும். அந்த தைரியம் எப்படி வந்தது? உண்மையை பேசுவதற்கு தனி தைரியம் தேவையில்லை. உண்மை பேச வேண்டும்ங்கிற விருப்பம் இருந்தால் போதும். ராவணன் முன்பாகவே ராமனுடைய பெருமையெல்லாம் எடுத்து கூறுகிறான். ராமனுக்கு என்ன பெருமை? லக்ஷ்மி நாராயணன் என்றுதான் பெருமை. லக்ஷ்மி தேவியை சேர்ந்தபடியால் அவளோடு கூடிய ராமனுக்கு தனிச்சிறப்புண்டு. அந்த லக்ஷ்மியான சீதையனிடத்தில் அபசாரப்படாதே என்று மாரீச்சன் ராவணனுக்கு உரைக்கிறான். அந்த சர்க்கத்தில் தான் நாம் இப்போது உள்ளோம். அரண்ய காண்டத்தில் 36, 37வது சர்க்கங்களில் மாரீச்சனுடைய நல்ல உபதேசம். லக்ஷ்மி நாராயணனை பத்தி கூறுகிறான். லக்ஷ்மியால் நாராயணனுக்கு ஏற்றம். அவன் சொன்னது என்ன? சீதையால் ராமனுக்கு ஏற்றம். அந்த சர்க்கத்தை, இந்த கட்டத்தை தற்போது நாம் இலால்குடியில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னிதானத்திலிருந்தே கேட்க போகிறோம். இதோ ஆச்சரியமான சன்னதி. லக்ஷ்மி நாராயணன் மூலமூர்த்தியாக எழுந்துருளியுள்ளார். சமயபுரம் டோல்கேட், அதிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் லால்குடி கொள்ளிடம் மார்க்கத்தில் லால்குடியிலிருந்து 1 கிலோமீட்டர் உள்ளது இலால்குடி. அங்கே ஸ்ரீனிவாசபுரம், அதுவே ஸ்ரீனிவாசன் பெயர் பொருத்தம் பார்த்தீர்கள் அல்லவா? ஸ்ரீ மகாலட்சுமி, நிவாசன் மகாலட்சுமிக்கு தன் திருமார்பில் தங்க இடம் கொடுத்தவர். புறமே ஸ்ரீனிவாசபுரம். பெருமாளோ லக்ஷ்மி நாராயணன் தன்னுடைய இடது திருமடியில் நாச்சியாரை எழுந்துருளப் பண்ணி கொண்டிருக்கிறார். அவளை இடது கையால் அணைத்து கொண்டிருக்கிறார். வலது கையால் அபயமுத்ரா முத்ரிதம். அபயம், அஞ்சேல். இதோ இந்த லக்ஷ்மியின் திருவடிகள் இருக்கும் வரை உன் பாபங்களை நான் பார்க்க போவதில்லை. இவள் திருவடிகளை முதலில் பற்று. அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உடை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நாச்சியார் திருவடிகளையும் காட்டிக்கொண்டு பெருமான் எழுந்துள்ளிருக்கிறார். அழகான திருமுக மண்டலம், புனிசிரிப்போடு இருக்கிறார். தனித்திருந்தாலாவது சற்றே கோபிப்பரோ என்னவோ, ஆனால் லக்ஷ்மி தேவி மடியிலேயே இருக்கிறபடியால் அந்த சிரிப்பு மாறாமல் இருக்கிறாள். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடன் அம்பெருமான் அல்லி மாதர் புல்க நின்ற 1000 தோழனிடம். திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். 1000 தோள்களாய் பெருமானுடைய தோள்கள் பனைத்தன, பெருகின. எதனால்? லக்ஷ்மியை அணைத்த ஆனந்தத்தால். 2 தோள்கள் 4 தோள், 4 16 தோள், 16 16 256 தோள்கள். 2 மால்வரை தோள் ஆண்டாள் பாடுகிறாளோ இல்லையோ, அதை போல பனைத்த தோள்களோட ஆச்சரியமான 4 திருக்கைகளோட லக்ஷ்மி நாராயணன் மூலமூர்த்தி. உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமான். ஆச்சரியமான சேவை. ஓர் திருக்கை வலது திருக்கையால் தன் திருவடியை காட்டிக்கொண்டு
இடது திருக்கையை தன் முழந்தாளுக்கருகே வைத்து, இந்த திருவடியை பற்றுபவர்களுக்கு சம்சார கடலையே முழங்கால் அளவு வற்றடித்து கொடுக்கிறேன். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட சேர்ந்து ஸ்ரீனிவாச பெருமான் எழுந்துருளி உள்ளார். இந்த இடத்துக்கே ஸ்ரீனிவாசபுரம்னு தானே பெயர். ஆக ஓர் புறத்தில் மூலவர் லட்சுமி நாராயணன், உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமான், இவர்களையும் தரிசித்துக் கொண்டோம். ஆனா முக்கியமா இங்க எதுக்கு வந்தோம்? ராமன் சொன்னதையெல்லாம் கேட்டு தலையாட்டி சரி சரி என்கிறாரே ஆஞ்சநேயர், அவரை அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம். இப்போதற்கு ராவணன் சொல்லுவதற்கு மாரீச்சன் சரி என்று தலையாட்டவில்லை. முதலில் மறுத்தான், ஆனா கடைசியில் இணங்கி விட்டான். ஒரு நல்லது நம்ம மனசுல பட்டாலும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். சில தீயவர்கள் நம்மை கலக்க பார்க்கலாம், ஆனா கலங்காமல் உறுதியோடு இருந்தால் நன்மை கிட்டும். ரொம்ப சொல்லுகிறார்களேங்கிறதுக்காக விட்டு கொடுக்க போனால் தீமைதான் ஏற்படும். மாரீச்சன் இறுதியில் அழிந்தே போனானே. பார்ப்போம். 36வது சர்க்கம். ராவணனிடத்தில் மாரீச்சன் பேச ஆரம்பிக்கிறான். ராவணன் என்ன சொல்லி முடித்தார்? நான் எதற்கு பழி தீர்க்க பார்க்கிறேன்? உன் தாயை கொன்றவன், 14,000 பேரை கொன்றவன், என் தங்கையின் காது மூக்கை அறுத்தவன், தர்மமே தெரியாதவன், தனி ஆள், ஒரு பெண்ணோடே சுற்றி திருபவன், தன்னுடைய பெற்றோராலேயே வெளியேற்றப்பட்டவன், பலவிதமாக ராமனை இகழ்ந்தான். இதில் ஆச்சரியம் பார்த்தீங்களா? ராமனுடைய ஓரொரு குணமும் ஓரொரு நல்ல பண்பும் இவனுக்கு தீயதாகவே கண்ணில் பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல இருக்கிற நல்லதெல்லாம் என் கண்ணுக்கு தப்பா படுறதுனால் அப்ப எனக்கு அசூயை இருக்குன்னு அர்த்தம். அசூயை என்ன? பொறாமை. பொறாமைக்கு அடிப்படை என்ன? நல்ல குணம் ஒருத்தர் இடத்துல இருக்கணும், அது எனக்கு தப்பா படணும். ஒரு சுவாமி வேடிக்கையா சொன்னார், அவர் என் பேர்ல பொறாமப்படுறார் அப்படின்னாலே எனக்கு ஒரு பெருமையா இருக்கு சுவாமின்னார். ஏன் ஒருத்தர் பொறாமப்பட்டா உமக்கு என்ன பெருமைன்னா, என்கிட்ட நல்ல பண்பு 2 இருக்கவே தானே, அதை பார்த்து அதை தீயதா பட்டு பொறாமப்படுறார். அவர் பொறாமப்பட்டாலே அப்ப என்கிட்ட நல்ல குணம் இருக்குன்னு தானே அர்த்தம். இதுவான தேவலே, இது வரைக்குமா நாம ஒத்துண்டானேன்னு அவர். அப்ப பொறாமை இருந்தால் அடிப்படையில் நல்ல பண்பு இருக்க வேண்டும். ராமனுடைய அனைத்து நல்ல குணங்களும் தப்பாகவே ராவணன் கண்ணுக்கு பட்டது. அதைத்தான் சொல்லி முடிச்சிட்டார். ஆனயிஷ்யாமி விக்ரம்ய சகாயஸ்தத்ரமே பவ துவயாக்கியகம் சகாயேன பார்ஸ்வஸ்தேன மகாபல. அவளை போய் கவர்ந்து வரப்போகிறேன், அதற்கு சகாயம் கேட்கத்தான் மாரீச்சா உன்னிடத்தில் வந்தேன். வீர்யே யுத்தேச்ச தர்ப்பேச்ச நஹ்யஸ்தி சதுர்தஸ்தவ உபாயதோ மகாச்சூரஹ மகாமாயா விசாரதா. உனக்கு போரில் நிகரானவர் கிடையாது. மாயை யுத்தம் புரிவதில், ஏமாத்தி சண்டை போடுறதில் மாரீச்சா உனக்கு நிகர் நீ. அதுதான் எனக்கு இப்ப வேணும். சவ்வர்ணஸ்தம் மிருகோ பூத்வா சித்ரோ ரஜத பிந்துபிகி. இப்பதான் ராவணன் பண்ண வேண்டியத்தை தெளிவா கூறுகிறார். இதோ ஒரு அழகான பொன் மானின் உடலை எடுத்துக்கொள். அந்த பொன் மானில் வெள்ளியால் பொட்டு கோடுகள் போடப்பட்டிருக்க வேண்டும். சவ்வர்ணஸ்தம் மிருகோபூத்வா, தங்கமானாக மாறிக்கொள். சித்ரோ ரஜத பிந்துபிகி, அங்கங்க புட்டா போட்ட சேலேன்னு சொல்ற மூலியம் அத போல வெள்ளியில் பொட்டு வைத்தா போல். ஆசிரமே தஸ்ய ராமஸ்ய சீதாயா பிரமுகே சர. ராமனும் சீதையும் தங்கி இருக்கிற பஞ்சவடி ஆசிரமம், அதுக்கு முன்னால் இப்படி அப்படியும் உலாத்தி வா. துவாம் தூ நிஷம்சயம் சீதா திருஷ்டுவாத்து மிருகரூபிணி. இந்த அழகான மான், அதை பார்த்த சீதை விருப்பப்படுவாள். உன்னை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும்னு தன் கணவனிடத்தில் கேட்பாள். கணவனும் உன் பின்னே வருவார். ததஸ்தயோரபாயேது சூன்ய சீதாம் யதா சுகம். நீ அவரை வெகு தூரத்துக்கு ஓட்டிண்டு போ. நீ ராமனை தள்ளி கூட்டி போன போது அநேகமா லக்ஷ்மணன் பின்னே போவான், அல்லது நான் அவனை ஜெயித்து சீதையை கவர்ந்து கொண்டு வருகிறேன் என் இவன் கதை சொல்ல, நிராபாதோ ஹரிஷ்யாமி ராகுச்சந்திர பிரபாவிக தத பச்சாத் சுகம் ராமே பாரியாஹரண கர்ஷித்தே. எப்ப மனைவியை தொலைத்தானோ ராமன் அழிந்தே போவான். போதும், அப்பதான் நம் குலத்துக்கு தப்பு பண்ணவனுக்கு பழி தீர்த்தவனாவோம் என்றான் ராவணன். இதை கேட்டுட்டு தஸ்ய ராமகதாம் ஸ்ருத்வா மாரீச்சஸ்ய மகாத்மனஹ சுஷ்கம் சமபவத் வக்ரம் பரித்ரஸ்தோ பபூவச்ச. இந்த கதை காதுல விழ விழ நாக்கு வளர்ந்து போச்சு, நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது, கண் பஞ்சடைந்து போயித்து, வாயெல்லாம் உலர்ந்து போச்சு. இதெல்லாம் மாரீச்சனுக்கு ஏற்பட்ட நிலையை சொல்ற. இப்படித்தான் ராமனிடத்துல போய் நாம சீதையை தூக்கின்னு வரணும்னு சொன்ன உடனே இந்த செய்தியே கதி கலங்க அடைச்சுடுத்து. எலும்பு வரைக்கும் உள்ள போய் குத்தித்து மாரீச்சனுக்கு. ஆகவே ஓட்டவ் பரிலிக சுஷ்கவ் நேத்திரை அனிமிஷ இரிவ. கண்ணை சிமிட்டவே இல்லை, நான் ஒட்டி கொண்டது, வாய் உலர்ந்து போயித்து, உடம்பெல்லாம் வெடவெடத்தது. மிருதபூத இவார்த்தஸ்து ராவணம் சமுதைக்ஷத. கிட்டத்தட்ட இறந்த நிலை.
அதோ வெறும் உயிரற்ற உடல் கிடந்தா அப்படி இருக்கும். அந்த நிலைக்கு மாரீச்சன் வந்து ராவணனை பார்த்து மெதுவே பேசுகிறான். சவராவணம் திரஸ்த விஷண்ண சேதா மகாவனே ராமபராக்கிரமஜ்ஞ கிருதாஞ்சலிஸ்தத்துவம் உவாச்ச வாக்கியம் ஹிதஞ்ச தஸ்மை ஹிதம் ஆத்மனஸ்ய. தனக்கு நல்லது, ராவணனுக்கு நல்லது, இருவருக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய உபதேசங்களை கையை கூப்பி கொண்டு மாரீச்சன் பேசலுற்றான். 37வது சர்க்கம். தச்ருத்வா ராட்சசேந்திரஸ்ய வாக்கியம் வாக்கிய விசாரதா பிரத்யுவாச்ச மகாதேஜாக மாரீச்சோ ராட்சசேஸ்வரம். மெதுவான குரலில் நல்ல விஷயத்தை மாரீச்சன் ராவணனுக்கு உபதேசிக்க ஆரம்பித்தான். இந்த ஸ்லோகம் முக்கியம். சுலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினः அப்ரியஸ்ய பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. ராவணா, எனக்கு பிடித்ததை பேசுவதற்கு பல பேர் இருக்கலாம். இனிக்க பேசுவார்கள், பிடிச்சதா பேசுவார்கள். ஆனா நல்லதை பேசினார்களான்னா இருக்காது. அப்ரியஸ்ய பத்யஸ்ய, உனக்கு பிடிக்காததாக இருந்தாலும் எது உனக்கு நல்லது செய்யுமோ அதை பேசுபவர்களும் குறைவு, அப்படி நல்லது சொல்றத கேட்பவர்களும் குறைவா போச்சே. இதெல்லாம் நடக்கிறது இப்ப திரேதாயுகத்தில். எப்பவோ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாரீச்சன் ராவணனை பார்த்து நல்லதை சொல்றதுக்கு ஆள் குறைஞ்சு போச்சு, நல்லதை சரின்னு கேட்டுக்கிறதுக்கு ஆள் குறைஞ்சு போச்சு. என்ன சொல்லணும்னா நாம இப்ப கலியுகத்துக்கு பேச வேண்டிய தேவை கூட கிடையாது. நல்லதை சொல்லணும், பிடிச்சத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாமளும் சுத்தி யாரை வச்சுக்கணும் தெரியுமோ? நல்லது சொல்றவாளை வச்சுக்கணும். நாம பண்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்றவாளை வச்சு கூடாது. ஆனா அடியேன் இப்போ அதை எங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, ராமன் சொன்னதுக்கெல்லாம் சரி சரிங்கிற ஆஞ்சநேயர் சன்னிதியில உட்காந்து யாராரோ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லக்கூடாதுங்கிறேன். அப்படின்னா யாராரோ சொல்றதுக்கு சரின்னு சொல்லக்கூடாது. ராமன் சொன்னதுக்கு வேதம் இதிகாச புராணம் கூறினத்துக்குத்தான் சரின்னு தலையசைக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு நமக்கு விருப்பமானதை சொல்றதை விட நமக்கு நல்லதை சொல்லுவதில் தான் விருப்பம். இந்த ரெண்டு வித்தியாசம் தெரியுமே. எனக்கு பிடிக்கிறாப்புல பேசினா எல்லாரையும் கூட வச்சுப்போம், ஆனா அவளால பயன் உண்டா? கெட்டுப்படுவோம். பிடிக்கிறத பேசினா நான் தப்பு பண்ணச்சே அப்ப திருத்தறதுக்கே ஆள் இருக்காது பாருங்க. எனக்கு பிடிக்காட்டாலும் எது நல்லதோ அதை எடுத்து கூற வேண்டும். அதுதான் மாரீச்சன் உரைக்கிறார். அப்ரியஸ்ய பத்யஸ்ய, உனக்கு பிடிக்காததா இருந்தாலும் உனக்கு எது பத்தியம், பத்திய உணவுன்னு கேள்விப்படுறோமே. நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, 20 நாள் ஜுரம் அடிச்சு ஓஞ்சுதுன்னு வச்சுங்க, அப்ப வைத்தியர் பத்தி ஆகாரம் சாப்பிடு, அடுத்த 3 வாரத்துக்கு இப்படிதான் சாப்பிடுங்கிறார். நமக்கு பிடிக்குமா? அது எல்லாத்தையும் அரிசியெல்லாம் எடுத்து ஒரு ரசம் இல்லாமல், உப்பு புளி காரம் ஒண்ணுமே இல்லாமல் வெறுமா ஒரு சோறு போடுவா. அது பத்திய உணவு. பிடிக்குமானா பிடிக்காதுதான். ஆனா நல்லது பாருங்க, பிடிக்காதுன்னு இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நல்லது பண்ற சொல்லியோ. அதனாலதான் பத்தியமா பேசுறதுக்கு ஆள் கிடைக்காது. ராவணா, நனூனம் புத்தசே ராமம் மகாவீரிய குணோன்னதம். உனக்கு ராமனை பத்தி ஒண்ணுமே தெரியாது போல் இருக்கு. எனக்கு இப்ப இன்னொரு கவலை வந்துடுத்து. ஒன்னும் நீ ராமனை பத்தி தெரிந்து வைத்துக் கொண்டு பொய் கூறுகிறாய், அப்ப பொய் கூறின குற்றத்துக்கு ஆளாவாய். இல்ல ராமனை பத்தி தெரியாமல் அவரை ஒன்னிட்டபடி ஏசி இருக்கிறாய், அது போனா போது. தெரியாதனால ஏசினேன், நான் இப்ப தெரிஞ்சதை எடுத்து சொல்லிடுறேன். ஆனா எனக்கு வேற கவலை வருது. இப்போ ராமன் எப்படிப்பட்டவன்கிறத ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொள்ளாமல் அவனை அழிப்பதற்கு நீ கிளம்பினாயானால் உன் ஒற்றர்களுடைய லட்சணம் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ. ஏன்னா அவர்கள் சொல்லவே இல்லையோ ராமனுடைய உண்மை நிலை, அவனுடைய பெருமை, அவனுடைய வீரத்தை உன் ஒற்றர்கள் உன்னிடத்துல சொல்லலைன்னால் நீ இப்படி பேசினதெல்லாம் எனக்கு புரியுது. அப்படின்னா நாட்டுக்கே ஆபத்து. ஒற்றர்கள் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா நாடே காக்க முடியாது. இல்ல அவர்கள் ஒழுங்காக வந்து சொல்லி நீ போய் பேசுகிறாய், அரசன் போய் பேசினாலும் நாட்டை காக்க முடியாது. ரெண்டு விதத்திலையும் லங்கையை பத்தி கவலையா இருக்கிறாவனா. அபிஸ்வஸ்தி பவேப்தாத சர்வேஷாம் அபி ரக்ஷசாம் அபிராமோன சங்குருத்தா குர்யான் லோகான் அராட்சசான். ஒரு நிமிடம் ராமனுக்கு கோபம் வந்தால் உலகத்தை அரக்கர்களே இல்லாமல் ஆக்கி விடுவான். அவனை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ தர்மம் இல்லாதவன் சொன்னாய், அவன்தான் தர்மத்தின் உரு. அவன் தந்தை தாயாலே விரட்டப்பட்டவன் சொன்னாய், அல்லன். அந்த தந்தை அவன் இருக்க வேண்டும் அவ்வளவு துன்பப்பட்டான். இவன் புறப்பட்டபடியால் மரணமே அடைந்தான். அவனை பார்த்தா கூறுகிறாய். அனுப்பிவிட்டோமே என்று பின்னால் கைகேயே பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறாள். அபிப்தாம் ஈஸ்வரம் பிராப்திய காமவிருத்தம் நிரங்குஷம் நவினஷேத் புரீலங்கா துவயா சக சராட்சசா. அரக்கர்களோட கூட நீ ஆனந்தமா லங்கையில் இருக்கணும், நீயும் வாழணும், உலகமும் வாழணும், உன் ஊரும் வாழணும்னால் ராமனிடத்தில் அபச்சாரப்படாதே. இதுதான் உனக்கு நல்லது, எனக்கு அதான் நல்லது. நான் உயிரோடு இருக்க விருப்பப்படுறேனே ராவணா, எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது, அபச்சாரப்படாதே. நச்சபித்ரா பரித்யக்தா, அவன் தந்தையால் கைவிடப்பட்டவன் அல்லன், குணம் இல்லாதவன் அல்லன்,
அவன் யாரையும் வஞ்சிக்க தெரியாதவன், நேர்மையின் உருவம். என்னமா உபதேசிக்க போறார்? மாரீச்சன் வாயாலா இத்தனை உபதேசங்கள் நமக்கு தோணும். இன்னும் தொடர்ந்து கேட்போம்.